ॐ नमो भगवते रुद्राय। ॐ नमस्ते रुद्रमन्यव उतोत इषभे नमः। नमस्ते अस्तु धन्वने बाहुभ्याम्। ஜெய் கோமாதா. வரக்கூடிய திங்கட்கிழமை அன்னைக்கு 24/3/2025 திங்கட்கிழமை அன்னைக்கு நம்மளுடைய கோசாலையில் பாவமான ஹோமம், ரொம்ப விசேஷமான ஒரு ஹோமம். இந்த ஹோமத்தில் எல்லோரும் கலந்துக்கணுன்னு கேட்டுக்கிறேன். இந்த பாவமான ஹோமம் எதுக்கோசரம் பண்ணுறதுன்னா, நம்மளுடைய பூர்வ ஜென்ம பாவங்கள், அதாவது பாவம்னா பெரிய பெரிய பாவம் இல்லை, சின்ன சின்ன பாவங்கள். நம்ம பெரியவங்களை திட்டிருப்போம், மரியாதை குறைவாக பேசியிருப்போம், சொல் பேச்சை கேட்டிருக்க மாட்டோம், தெரியாமல் சில விஷயங்களை தப்பாக பண்ணியிருப்போம் பூஜை புனஸ்காரங்களில். இது போல் விஷயங்களில் கூட சேரும்போது நமக்கு மிகப்பெரிய பாதிப்புகள்லாம் ஏற்படும். அதே போல் பூர்வ ஜென்மத்தில் இல்லாமல் நம்மளுடைய இந்த ஜென்மத்தில் நடக்கக்கூடிய பல தெரியாமல் செஞ்ச தவறுகளும் நம்மளை கஷ்டப்படுத்தும். அந்த தவறுகளுக்கும் பிராயச்சித்தத்துக்கோசரம் இந்த பாவமான ஹோமம்ன்றது பண்ணுறது. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய உடம்பு சரீரம் குணமாகறதுக்கும், இந்த பில்லி சூனியம் ஏவல் இது போல் விஷயங்கள்லாம் சரியாகிறதுக்கும், நல்ல சந்ததிகள் பெருக, கல்யாணமாக பல விஷயங்களுக்கு இந்த பாவமான ஹோமம் ரொம்ப விசேஷமானது. இந்த பாவமானத்தினுடைய முக்கியமான தெய்வம் யாருன்னா மகாவிஷ்ணு, சரஸ்வதி, பாரதி தேவி, அக்னி தேவர், அது முக்கியமாக ஹனுமான். இவங்கள்லாம் இந்த ஹோமத்தினுடைய முக்கியமான தேவதைகள். இந்த பாவமான ஹோமத்தில் நம்ம கலந்துண்டு நம்மளுடைய சகல செல்வங்களையும் அடையணும். இந்த ஹோமம் விசேஷமாக நம்ம கோசாலையில் பண்ணுறதுக்கு காரணம் என்னென்னா, பசுக்கள்லாம் சேவமாக இருக்கணும், கோசாலையில் வேலை செய்கிறவங்கள்லாம் சேவமாக இருக்கணும், கோசேவர்கள் வேலை செய்கிறவங்கள்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்றதுக்கோசரம் இந்த விசேஷமான ஹோமம் நம்ம வச்சுருக்கோம். இந்த ஹோமமானது ருக்வேதிகள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு ஹோமம். ஆகையால் இந்த ஹோமத்தில் கலந்துண்டு சுவாமியோட அனுகிரகம் பெறணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. சண்டிகேஸ்வரன் சொன்னான். இன்னும் குளிக்கலையா? என்னங்க செய்யணும்? சும்மா கேட்டோம். இப்போ இந்த சிவலிங்கத்துக்கு யார் வேணாலும் பூஜை இப்போ பழைய ஆதியில் உள்ள திருமேனி, அம்பாள் திருமேனி எங்களுக்கு கிடைக்கல. அதோட உருவம் இப்படி தான் இருந்தது அப்படின்னு சொல்லி ஒரு ஐயா சொன்னாங்க. அதை மாதிரி வலது கையில் சிவலிங்கத்தை தாங்கியும், இடது கையில் விநாயகரை தாங்கியும், அது வலது கையில் மணிமாலை, ஜப மணிமாலையும், கெண்டியும் இடது பக்கம் கையில் கெண்டியும் வைத்து அருள்பாலித்து அம்மன் அருள்பாலித்து வருகிறாங்க. இதான் பழைய மேனி திருமேனின்னு சொல்லி எனக்கு சூரிய ஐயா சொல்லியிருக்காங்க. இன்னும் குளிக்கலையா? என்னங்க செய்யணும்? சும்மா கேட்டேன்.
அந்த இப்போ இந்த சிவலிங்கத்துக்கு யார் வேணாலும் பூஜை ஆதியில் இதில் அகஸ்தியர் வந்து இங்கே வழிபட்ட ஸ்தலம்னு சொல்கிறாங்க. திருமண கோல காட்சியை இங்கேருந்து பார்த்ததாகவும் ஒருத்தவங்க சொல்கிறாங்க. வந்தவங்க கிட்டத்தட்ட எல்லாருமே வர்றாங்கல்ல, அவங்க ஒவ்வொரு இதை பார்த்துட்டு சொல்கிறாங்க. ஆமாம், அதனால தான் திருமருந்தூர் அப்படின்னு திருமேனி மாதிரி இருந்தது. இந்த சிவலிங்க வெளியில் வச்சு எல்லா அன்பர்களும் இதை தொட்டு வணங்கி வில்வம் பறித்து போட்டு வில்வ மரத்தடிக்கு கீழே அதை வச்சு வில்வம் பறித்து உழுவுற மாதிரி எல்லாருமே வழிபடுறது மாதிரி நாங்கள் வச்சுருக்கோம். இது எல்லாருமே வழிபடுறது சிவராத்திரி அன்னைக்கு எல்லாருமே இதை தொட்டு வணங்குறாங்க. இது சிறப்பாக நடந்துக்கிட்டு இருக்குங்க. இதுவும் பழசு தான் படுத்தினது ராமலிங்கம். ஆமாம், சரவணா. ராதே கிருஷ்ணா. ரொம்ப நீண்ட இடைவெளிக்கு அப்புறம் நம்ம ஒரு ஆலயத்தை தரிசனம் பண்ண வந்திருக்கோம். இந்த ஊர் பேர் மருவத்தூர்னு பேர். மருத்துவ என்ன சொன்னீங்க? மருத்துவ ஊர் இல்லையா? மருவத்தூர். சோழர்கால பேர் திருமருந்தூர். திருமருந்தூர். இந்த அந்த காலங்களில் பல மூலிகைகள் செடிகள்லாம் இங்கே இருந்திருக்கு. இந்த மருவத்தூர்ன்ற பேர்லேயே பல ஊர்கள் இந்த பகுதியில் இருக்குது. சொல்ல போனோம்னா நம்மளுடைய நாச்சியார் கோவிலேருந்து பூந்தோட்டம் போகிற பாதையில் மெயின் ரோட்லேருந்து ஒரு 10 மீட்டருக்குள்ளேயே இந்த ஆலயமானது அமைஞ்சிருக்கு. நவீன காலத்தில் இந்த காலத்தில் இப்படி ஒரு திவ்யமான ஒரு சுத்தமான ஒரு ஆலயத்தை பார்க்கணும் அப்படின்றது ரொம்ப பெரிய விஷயம். அதுவும் விசேஷமாக கிராம பகுதிகளில். நம்ம இது வரைக்கும் பல ஆலயங்களை பார்த்துருப்போம், அதில் எப்படி இருந்ததுன்னு நமக்கு தெரியும். ஆனால் இப்போ கட்டின ஆலயம் எப்படி இருக்குன்றதையும் நம்ம பார்க்கலாம். பெரியவங்கள்லாம் சொல்லுவாங்க, நம்ம கிராமங்கள்லேயே பல ஆலயங்கள் இருக்குது, அதெல்லாம் பராமரிக்காமல் இப்போ புதுசாக ஒரு ஆலயம் கட்டி வச்சுருக்கீங்களே, இது தேவையா அப்படின்ட்டு. ரெண்டாவது, நம்மளே பல பதிவுகளில் சொல்லியிருக்கோம், கிராமங்களில் கோவில்களில் பூஜை பண்ணுறதுக்கு யாரும் இல்லை, தினசரி நைவேத்தியம் ஒருவேளை நைவேத்தியம் பண்ணுறதுக்கு கூட ஆள் இல்லை அப்படின்றக்கூடிய காலகட்டத்தில் நம்மளே இது போல் ஒரு புது ஆலயத்தை நம்ம ஒரு ஆலயத்தை எழுப்பி அதை பாதுகாத்து அதை பராமரிக்கிறதுன்றது ஒரு மிகப்பெரிய ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரணம் இல்லாமல் இந்த விஷயம் நடக்காது இந்த கலியுகத்தில். அப்பேற்பட்ட ஒரு முக்கியமான ஒரு காரணமும் இந்த ஆலயத்தில் இருக்கக்கூடிய லிங்கங்களுடைய பூர்வீகமும் நமக்கு பல விஷயங்களை இந்த ஆலயத்தை எழுப்பினவர்கிட்ட நம்ம தெரிஞ்சுப்போம். இவருடைய பெயர் ராஜேந்திரன். பாடுபட்டு கஷ்டப்பட்டு சிவனுடைய அருளால் முன்னுக்கு வந்தவர்களில் கண்ணுக்கு தெரிஞ்சு நிற்கவரும் இவர் தான். இவருடைய விஷயங்கள்லாம் இவரே சொல்லுவார். பூர்வீகத்தில் இவர் வெறும் கொத்தனார். அந்த கொத்தனாராக இருந்து இன்றைக்கி ஒரு பெரிய ஒரு பில்டராகி பல விஷயங்கள் கட்டின்னு இருக்கார். பிட்டுக்கு மண் சுமந்தவர் சிவன். அதே போல் இவரையும் கொத்தனார் நிலைமையிலிருந்து அந்த மண் சுமக்க வச்சு இன்றைக்கி ஒரு ஆலயத்தையே எழுப்பி வச்சிருக்கார் சிவன், பரமசிவன். இப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் கிடைத்த ஒரு மனிதர். இவருடைய வாயாலேயே இந்த ஆலயத்தெல்லாம் எப்படி நடந்ததுன்னு நம்ம தெரிஞ்சுப்போம். ராதே கிருஷ்ணா. எனக்கு சொந்த ஊர் வேதாரண்யம் பக்கத்தில் பஞ்சானதிகுளம். அங்கேருந்து 1996 இந்த ஊருக்கு நான் என் மனைவியும் நானும் இங்கே வந்திருந்தேன். அக்ரஹாரத்தில் குடியிருந்துட்டு ஃபஸ்ட்டு நான் புலால் சாப்பிட்றேன். நான் தான் சைவம் கிடையாது. திருவண்ணாமலை போகிறதுக்கு ஒரு வாய்ப்பு எனக்கு கிடச்சிது. அந்த வாய்ப்பு போகக்குள்ள கிரிவலம்னா நான் மலையை ஏறி தான் சுற்றுறது அப்படின்னு நினச்சிக்கிட்டு எனக்கு தெரியாமல் நான் மலையில் ஏறினேன். அப்போ சடச்சாமி ஆசிரமம் மேலே இருக்குது. அங்கே உள்ளே போய் ஒரு தியானம் பண்ணுறதுக்காக குகைக்குள்ளே போயிருந்தேன். கிட்டத்தட்ட 3 மணி நேரம் குகையில் தியானம் பண்ணிகிட்டு இருந்தேன். வெளியில் அவர் அடியார்கிட்ட விபூதி வாங்கக்குள்ளே என்னை உட்கார வச்சுட்டாங்க. உட்கார வச்சு இந்த ஊருக்கு நீ வந்திருக்கிறது
பெரிய சிவன் கோயில் ஒன்று இருந்திருக்கு, அது அழிஞ்சு போச்சு, முன் ஜென்மாவில் நீ பண்ணியிருக்க, அதை விட்டுட்டு போனதுனால இந்த ஊருக்கு வந்திருக்க, நீ பண்ணு அப்படின்னு சொன்னார். நான் வந்து அப்படி இருந்தால் என்னால் இப்போ செய்கிறதுக்கான வாய்ப்பே இல்லை, நான் வந்து சாப்பாட்டுக்கே ரொம்ப கஷ்டம், இன்றைக்கி வர்றதுக்கே கடன் வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு நான் சொன்னேன் அவர்கிட்ட. ஐயா உனக்கு வந்து எல்லா அருளையும் அவர் கொடுப்பார், எல்லா உதவியும் அவரே பண்ணுவார், உன்னை ஒரு கருவியாக வச்சு தான் அவர் செஞ்சுக்க போகிறாரு அப்படின்னு சொன்னாங்க. அங்கேருந்து திரும்பி வந்து இந்த ஊரில் விசாரித்து எல்லாரையும் பார்த்தேன். சிவன் கோயிலே இல்லை, இந்த இடத்துல சிவன் கோயில் இருந்ததா ஒரு தடயமே கிடையாது அப்படின்னு எல்லோரும் சொல்லிட்டாங்க. கடலங்குடியில் உள்ள விவோ ராஜசேகரன் அவர்களை வந்து எனக்கு முன்னாடி நண்பராக இருந்தாங்க. அப்போ நான் விசாரிக்கக்குள்ளே அவர் இடத்த பார்ப்போம், மேப்பை பார்ப்போம்னு சொல்லிட்டு பார்த்தாக்கா ஒரு இடத்துல சிவன் கோயில் ஆலயம்னு இருந்திருக்கு. இந்த சாமிக்கு பேர் எதுவுமே இல்லாமல் இருந்தது. கொஞ்சம் நாள் போக போக அண்ணாவா இவர் மூலியமாக தான் எனக்கு இந்த இடம் தெரிஞ்சுது. எனக்கு நான் வெளியூருங்கிறதுனால தெரில. இந்த ஐயா வந்து எனக்கு இடம் வாங்கி கொடுக்கறதுக்காக என்னை அழைச்சிட்டு வந்தாங்க. இந்த கேணிக்கரையில் இந்த சிவலிங்க திருமேனியை நான் பார்த்துட்டு ஐயா சடசாமி ஐயாட்ட போய் நான் வந்து சொன்னக்குள்ள அதே இடத்துல நீ பண்ணு, அவர் அங்கே வந்து கிட்டத்தட்ட 400 வருஷம் தங்கிட்டார், நீ அதை கண்டிப்பாக நீ பண்ணி ஆகணுன்னாரு. அப்புறம் ஊரோடு சேர்ந்து அவங்க கொஞ்சம் வசூல் பண்ணி கொடுத்தாங்க. என்கிட்ட பொருளாதாரங்கிறது இல்லை, என்கிட்ட ஒரு 37,000 ரூபா மட்டும் இருந்தது. எல்லாத்தையும் போட்டு ஒரு சிமெண்ட் சீட்டில் அந்த திருமேனியை வச்சு வழிபட தொடங்கினா 2008. அதிலேருந்து என்னுடைய உழைப்பு எனக்கு இறைவன் பிச்சையாக போடுற மாதிரி எனக்கு வந்து வேலையெல்லாம் அதிகமாக வந்துச்சு, தொழிலில் நிறைய லாபம் கிடச்சிது. அவருக்கு அன்றைய கட்டத்தில் இருந்து ஒரு 1 லட்ச ரூபா சீட்டு ஏலத்தை நான் சேர்ந்து அதிலேருந்து நான் சேமிச்சுக்கிட்டே வந்தேன். இறைவன் பேரால் விஸ்வநாதருங்கிற பேர்லேயே நான் சேர்த்துக்கிட்டு வந்தேன். அது ஒரு 10 லட்ச ரூபா வரையும் எனக்கு பொருள் ஈன்றது. அப்போ வந்து இந்த கோயிலை கட்டணுங்கிற ஒரு பெரிய ஆசை எனக்கு வந்துச்சு. அப்போ ஊர் மக்களோட சில பேர் எதிர்ப்பால் அது நின்று போயிட்டு திடீர்னு அப்புறம் அந்த பணத்தில் ஒரு ஏக்கர் நிலம் வாங்கி அது பாட்டு அந்த கோயிலை நான் விடாமல், பல துன்பங்களும் இருந்தும் அதை நான் விடாமல் கட்டி அவரை பிடிச்சிக்கிட்டு எல்லா செயலையும் எல்லா நாளும் பெரிய சிவன் கோயிலில் நடக்கிற அனைத்து விசேஷங்களையும் நான் தொடர்ந்து பண்ணிகிட்டு இருந்தேன். அதில் குறிப்பிட்ட நண்பர்கள்லாம் எனக்கு ஆதரவாக இருந்தாங்க. இப்போ 2011 நான் வீடு கட்டி குடி போனேன். அவருக்கு கண்டிப்பாக நான் கோயிலை எழுப்பணும் அப்படின்னு சொல்லிட்டு மிகப்பெரிய தொகையெல்லாம் சரி பண்ணி இப்போ 2022 முகூர்த்தம் பண்ணோம். ஊர் மக்கள்லாம் சேர்ந்து அவங்களாவே அவர் சடமணி சொன்னார், நீ கவலையே படாத, ஊரெல்லாம் சேர்ந்து வரும், அப்போ நீ செஞ்சு கொடு, நீ மனசை விட்டுறாத அப்படின்னாங்க. அதேமாரி ஊரெல்லாம் வந்து சேர்ந்து வந்திருந்தாங்க. வந்து நடத்தினோம். எல்லா கோவை அரண்மனை அறக்கட்டளை மூலயமா ஒரு 10 லட்ச ரூபாய் அவங்க பண்ணாங்க. மற்ற என்னுடைய வசூல் மூலயமா ஒரு 10 லட்ச ரூபா வந்துச்சு. மற்ற அனைத்தும் என்னுடைய உழைப்புலையும் இறைவன் கொடுத்த வரவுலையும் நான் சேர்ந்து செஞ்சுருக்கேன். ஒரு 70 லட்ச ரூபா செலவில் இந்த கோயிலில் நான் இந்த திருத்தலத்தை நான் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து அவரே தான் அப்பா, அம்மா, அண்ணன், தம்பி, நண்பன் எல்லாமே அவராக தான் நான் ஏற்றிருக்கேன். தற்போதைய சூழ்நிலையில் எனக்கு வந்து இறைவன் அருளது நிறையா இருக்குது. அதாவது என்னை வந்து கீழவே விடவே இல்லை. ஒரு சாதாரணமாக நிகழ்வு நடந்தாலும் அது நல்லதாகவே நடந்துக்கிட்டு இருக்குது. இது வரையும் நான் எதுலேயுமே வெற்றி தான் எனக்கு கிடச்சிருக்கு இறைவனால். நான் சைவமாகி கிட்டத்தட்ட 16 வருஷம் ஆகுது. குடும்பமே சைவமாக இருக்கும். இந்த பெரிய பாக்கியத்தை எனக்கு இறைவன் அருளது ரொம்ப நன்றி. பதிவுகளில் சொல்லியிருக்கோம், நம்மளுடைய பகுதி முழுக்கவே சிவன் எங்கே பார்த்தாலும் இருக்கார். அவரை நம்ம தான் தேடி கண்டுபிடிச்சி எடுக்கணும். இங்கே பார்த்தோன்னா இது புதுசாக வந்த திருமேனி இல்லை. முன்ன சொன்னால் போலேயே திருமேனி மிக 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 பழசு. அதனுடைய புராணங்கள் பல தடவை நான் சொல்லியிருக்கேன். பார்வதி பரமேஸ்வரனுடைய கல்யாண விஷயங்கள் அதிக சொல்லியிருக்கேன். திருமேனி மிக பழசு. இந்த திருமேனி இங்கேயே இருந்திருக்கு, இங்கேயே ஆலயங்கள்லாம் இருந்திருக்கு இங்கேயே. ஆனால் காலப்போக்கில் அது சதலமானதுனால அதனுடைய தடயமே போயிடுது. இவருடைய விடாமுயற்சியால் நம்மளுடைய சிவன் இங்கே 3 லிங்கங்களாக இந்த கோயிலில் உட்கார்ந்துருக்கார். தினசரி எல்லாருக்கும் அருள் பாலிக்கிறார். பார்த்தோன்னா அந்த குறிகள் இருக்கும். இங்கே சுவாமிக்கு பிரதிஷ்டை பண்ண பழைய லிங்கம்ன்றதுக்கு உண்டான குறிகள் இங்கே இருக்கும். பார்த்தாவே நல்லா தெரியும் இல்லையா? இது மூர்த்தி பழசு. பழைய ஆலயம் இல்லாத இடத்துல இவர் புதிய ஆலயம் தயார் பண்ணி அங்கே மூர்த்தியை வந்து இங்கே உட்கார வச்சுருக்கார். பழைய வீடு இடிஞ்சு போச்சு, சுவாமி புது வீட்டில் அழகாக நிம்மதியாக சந்தோஷமாக உட்காந்துட்டுருக்கார்.
ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேட்குறதுக்கு. ஏன்னா இது வரைக்கும் இருக்கக்கூடிய பல ஸ்தலங்களுக்கு போகும்போதும் அங்கே அழுகதான் இருக்கும். இந்த கோவில் பராமரிக்க முடியல, அது இல்லை, இது இல்லை, குறைகளே தான் இருக்கும் எல்லா இடங்கள்லையும். ஒரு மனசு நிறைவாக, ஒரு சந்தோஷமாக நீங்கள் சுவாமியோட ஆலயத்தை எழுப்பி ரொம்ப அற்புதமாக இதை வந்து பராமரிச்சுட்டு இருக்கீங்க. எல்லாம் வல்ல இறைவன் உங்களுக்கு சகல அனுகிரகங்களையும் கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. எனக்கு இறைவன் அதாவது உதவி பண்ண ஒரு இடத்த நான் வந்து சொல்ல விரும்புகிறேன். திருவண்ணாமலையில் 2011 நான் வீடு குடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு குலதெய்வத்தெல்லாம் விட்டுட்டு எனக்கு அண்ணாமலையார் தான் குலதெய்வம்னு சொல்லிட்டு பத்திரிக்கை வைக்க போயிருக்கேன். உள்ளர சிவாச்சாரியெல்லாம் என்னை உடலை நான் உள்ளர தான் பத்திரிக்கை வைக்கணுன்ட்டு வந்தாடுறேன் உடலை. அப்புறம் அழுதுகிட்டே வந்து குடிபோகிறத தள்ளி வச்சுருவோம். அண்ணாமலையார் என்னைக்கு ஏற்றுக்கிறாரோ அன்னைக்கு தான் நான் வந்து குடி போகணும் அப்படின்னு சொல்லிட்டு வெளில வரேன். பின்னாடி வந்து ஒரு சிவாச்சாரியார் வந்து என்னை தட்டி, தம்பி நீ தானே பத்திரிக்கை வைக்கணும்னு வந்த அப்படின்னு என்னை அழைச்சிட்டு போகிறார் உள்ள. எனக்கு வந்து அண்ணாமலையாரே அழைச்சிட்டு போன மாதிரி இருந்தது. உள்ளர போய் 10 பத்திரிக்கை உள்ளர வச்சு எனக்கு அந்த அருளை கொடுத்தாங்க. அது ஒரு மிகப்பெரிய எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது. சுவாமி எப்பயுமே எதுக்குமே கைவிட மாட்டார். ஆத்மார்த்தமாக உள்ளன்போடு மனசால் எந்த விதமான பிரதிபலனும் இல்லாமல் நம்ம பண்ணோம் அப்படின்னா கடவுள் நம்மளோட என்றைக்குமே இருப்பார். கண்டிப்பாக அது நிதர்சனமான உண்மை. சுவாமி உங்களோடையும் இருந்துட்டு உங்களையும் காப்பாற்றிண்டு உங்களுக்கும் வழிகாட்டுண்டு உங்கள் மூலமாக எல்லாருக்கும் வழிகாட்டுன்றது இந்த ஊருக்கும் நல்ல விஷயம். சுவாமி சகல செல்வங்களையும் உங்களுக்கு கொடுக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். ராதே கிருஷ்ணா. நன்றிங்க.